ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா புது வீடியோல வந்து விட்டோம். எஸ் நண்பர்களே, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் வந்து 2-3 நாளா வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு இருந்தோம். அதாவது இந்த மழை காரணமால தூத்துக்குடியில மழை பெய்யுறதே பெரிய விஷயம். அது தூத்துக்குடியில இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுவரை சூரியன் வந்து வரதே இல்லை. நேற்று நைட்லாம் நான் வீட்டுல என்னடா இது இவ்வளவு குளிர்றது, ஏசி போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு வெதர் செக் பண்ணி பார்த்தா 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு மழை அந்த மாதிரி ஏரியால போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஏற்காடு அப்புறம் இந்த மாதிரி ஏரியாலாம் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் 20 டிகிரி தான் இருக்கு. நம்ம தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி மலை பிரதேசத்துல என்ன ஒரு வெப்பநிலை இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிரா இருக்கு. தண்ணியில குளிக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும். கடைசியா வெளியே போனதுன்னா செவ்வாய்க்கிழமை தான் வெளியே போனது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை வந்துருச்சு. சனிக்கிழமை தானே இன்னைக்கு? சாட்டர்டே. சரிங்க, இப்போ வந்து தூத்துக்குடியோட நம்ம அவுட்டர்ல இருக்கோம். ஓகேங்களா, ஃபுல்லா எட்டயபுரம் ரோட்ல இருக்கோம், அதாவது டிமார்ட் ரோட்ல. இப்ப நம்ம என்ன பிளான்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் உள்ள சிட்டி உள்ள போயிட்டு இப்ப நான் இப்படி வந்திருக்கேன்னா அப்படியே நம்ம யூட்டன் போட்டு உள்ள போயிட்டு சிட்டி உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பைக்ல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போல இதே கார் தான் போனேன். போகும்போது காருக்கு இவ்வளவு தூரம் அந்த டேஷ்போர்டுக்கு கிட்ட அந்த அது வர தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்கி கிடந்துச்சு. அவ்வளோ தண்ணி. ஸோ ரொம்பவே கஷ்டம் உள்ளலாம் வண்டி ஓட்டுறதெல்லாம். அதனால பைக்ல போறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எங்க குழி கிடக்கு என்ன கிடக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் அந்த ரூட்லயே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. 2 நாள் மழை நிலவரம் எப்படி இருக்கு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இப்படியே லைட்டா வேணுங்கிற ஒரு சில நொறுக்கு தீனி வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த மலைக்கு சூடா வந்து எதனா சாப்பிடுறதுக்கு நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். லைக் பிரியாணி இல்லைன்னா சம்திங் ஏதாவது. சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரிசன்ட் தான் வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து அந்த லெவல்ல தண்ணிலாம் இல்ல. அந்த பெரிய பில்டிங் எல்லாருக்குமே தெரியும் இல்ல, அது வந்து தூத்துக்குடியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், மித்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் எல்லா ஊர்க்காரங்களுக்காகவும் சொல்றேன், கேட்டுக்க. So guys, பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெரிசன்ல நம்ம வந்து லண்டன் ஷேக்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா உள்ள போய் நம்ம சாப்பிட போறது இல்லை, உள்ள போய் ஜஸ்ட் வாங்கிட்டு நான் பீச் சைடு போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன அங்க போயிட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். போனா விட மாட்டாங்கிற மாதிரி மேடம் சொல்றாங்க. நான் விடுவாங்கன்னு சொல்றேன். பீச்சுக்கே போலாங்க. பீச்சுக்கு இல்ல, நம்ம அந்த குடம் இருக்கும்ல தூத்துக்குடி அந்த சைடு வந்துட்டு போயிட்டு லண்டன் ஷேக்ஸ்ல வந்து மில்க் ஷேக் வாங்க போறோம். ஹாட்டா அவங்க சாப்பிட்டோம், நம்ம கண்டு கோல்டா தான் பிடிக்கும். அப்ப பிரியாணி வேணா சாப்பிட மாட்டீங்க? இல்ல, அதுவும் சாப்பிடுவேன். இல்ல அது என்ன பிரியாணினா வந்து ஹாட் கோல்ட் எல்லாம் பேச கூடாது. ஹாட் நீ சாப்பிடணும் ஆசைப்பட்டேன், நான் கோல்ட் சாப்பிடணும் ஆசைப்பட்டேன். அததான் நான் மென்ஷன் பண்றேன். அதுக்குன்னு ஹாட்டே சாப்பிட மாட்டேன்னு கிடையாது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டலா திக் மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்த டைம் வந்துட்டு நியூட்டலா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், அங்கேருந்து லைட்டாக குடிச்சுப்பேன். ஏன்னா ராஜுக்கு ஸ்வீட் பிடிக்காது. A few moments later. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வாங்கிட்டு காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா அப்படி நம்ம இங்கே பெரிசன்லேயே நமக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடலாம். அண்ட் இதான் மில்க் ஷேக். என்னாச்சுவா? போலாமா? போலாமே. போமா. எங்க போறோம்? எங்க வா, மேலே சூப்பர் மார்க்கெட்டு டிமார்ட் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம் நாங்கள். மறுபடியும் நீங்கள் அப்படி போகலான்னு நினைக்கலாம். ஏன்னா இப்படி நாங்கள் சுற்றுறது இந்த எண்டு, இதுவும் டிமார்ட்டும் அனதர் எண்டு. ஸோ அப்படியே சுற்றி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி வரியா? அதனால பெரிசன் வந்துட்டோம். இங்கேயே எதனா கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சும்மா கிளம்பி போகலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இது தலை முடியலாம் மழையில் நனைஞ்சு நிற்கவே மாட்டேங்குது. என்ன? ஆமாம் கைஸ், சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். சரிங்க, உள்ளே போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரேன். ஆமாம், நான் வந்தேன் ஒரு டைம், நான் உள்ளே வரல, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ அது என்னதுன்னு தெரியல, ஞாபகம் இல்லைண்ணே. அது ஃபஸ்ட் டைம் இவங்களை லவ் பண்ண டைமில் நான் இவங்க பர்த்டேக்கு வந்தேன், அப்போ வந்தது. அப்படியா? அதே மறந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வந்து நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் தூத்துக்குடிக்கு அப்போ தான் வந்தேன். ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆனிவர்சரி எப்போன்னு கேட்டால் தெரியாது. தோத்துக்கிட்டே இருக்கேடா. அதெல்லாம் மறக்காம இருக்காது. February 11 இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் 2 வருஷம் போகட்டும். பாருங்க, ஆனியன் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, அதெல்லாம் அதுக்கு இன்னொரு நாள் வரலாம். இந்த சைடு பார்க்காத, அப்படியே திருப்பி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கிட்டோம். ஒரு லிஸ்ட் வாங்கியாச்சு. ஆமாம், என்ன எல்லாம் நொறுக்கு தின்னு தானே? இல்லை, அந்த சைடு போயிடலாம். இங்கே வழுக்குது. வழுக்குதா? ஆமாம், அது உன் செருப்பு வழுக்குது போல. சிஸ்லிங் ப்ரௌனி அந்த மாதிரி போல. இப்போ புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இன்னும் சாப்பிட்டது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வருவோம். இல்லை, முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துறீங்கன்னா தூத்துக்குடியில் எந்த இடத்துல ஷாப் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஷாப்பில் முதல்ல நாங்கள் டேஸ்ட் பண்ணிருப்போம். பட் இப்போல்லாம் அப்படியே மாறி போச்சுன்னா எங்கே நம்ம ஊர்லேயே இருக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் டைமு ஒன்று இந்த இவங்க ஊருக்கு போயிடுறது. இனி வந்து இவங்க ஊருக்கு போனாலும் அங்கேயும் நம்ம விளாக் பண்ணுறோம்.
அங்கெல்லாம் சேலம்லலாம் நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது, ஏகப்பட்ட கடை இருக்கு. என்னது இது? எனக்கு தானே இது. எனக்கு பிரியாணி வாங்கிட்டு கொடைக்கு போலாம். பிரியாணி வாங்கிட்டு கொடைக்கா? இங்க தண்ணி இன்னும் பார்க்கவே இல்லை. தண்ணி நின்று பார்த்தா தெரியும் உனக்கு. நான் பார்க்கல, 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒன்றும் பெருசா தண்ணி நிக்கல. ஆனா 2 நாளா ரொம்ப அடிச்சு பெய்யல மழை. அடிச்சு பெஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் அடிச்சதுன்னா போதும், அப்படியே நிக்காம ஒரு மதக்கம் அப்படியே. இங்க பாருங்க கைஸ், முன்னாடி தெரியல அந்த குழி, பெரிய குழி. தெரியல, இது ரொம்ப பெரிய குழி. இங்கெல்லாம் தண்ணி எல்லாம் தேங்கிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பைக்ல போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ரோட்லயோ சம்திங் எங்கேயோ தான் ஒரு டைம் நாங்க போகும்போது ஒருத்தர் கரெக்டா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி விழுந்தாரு. ஒண்ணுமே இல்லங்க ஆக்சுவலா. இந்த மாதிரி தான் ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணியா இருந்தது. கைஸ் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம முத்துநகர் பீச்சை கிராஸ் பண்றோம். முத்துநகர் பீச், அந்த பீச்ல எங்கேயுமே ஆளே கிடையாது, ஒரு ஆள் இல்ல. ஓ இங்க இருக்கு பாருங்க, இங்கதான் பாக்குறேன். என்னது பீச்சை தாண்டிட்டோம்பா? இங்கதான் நினைச்சேன். பீச்சை நம்ம தாண்டி கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் ஆகுது. எனக்கு சொல்ல வேண்டியதானே? நீ தான் சொன்ன முத்துநகர் பீச் வருது, நீ சொன்ன பத்தியா? நீ சொல்லும் போதே நம்ம அதை கிராஸ் பண்ணி அப்பதான் கிராஸ் பண்ணி முடிச்சோம். தெரியல எனக்கு. இந்த பாருங்க பீச் இந்த இருக்கு பார்த்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ பிரியாணி கடைக்கு போகல, நம்ம வந்து நூடுல்ஸ் வாங்க போறோம். இந்த சைடு இந்த கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிஷிங் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையில சூப்பரா இருக்கும், நூடுலும் சரி பரோட்டாவும் சரி. பார்ப்போம் இப்போ கடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. அந்த கடை தான் அந்த தெரியுதா, அன்னை பாத்திமா. அந்த கடை தான். ஸோ போயிட்டு நூடுல் மட்டும் ஒரு நூடுல் மட்டும் வாங்கிட்டு ஒரு ஈக்குவலா ஷேர் போடலாம். ஸோ நண்பர்களே, என்னடாச்சுன்னா நமக்கு எங்க போனாலுமே எதனா ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. பட் என்ன வந்து டிமார்ட் போகணும்னு பிளான் பண்ணோம், அது பெருசில் முடிஞ்சிச்சு. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் படி நடந்த உடனே மில்க் ஷேக் வாங்கணும்னு பிளான் பண்ணோம். அது மட்டும் நடந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டோம். இங்க எப்படி நடந்துரும், பட் என்ன இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்க வச்சு சாப்பிடலான்னு பிளான் போட்டோம். இப்போ அந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, சிக்கன் இன்னும் வரலையா. இவங்க வந்து கரெக்டாக 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கடை எப்பொழுதுமே. இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். நான் வேணா ஒரு தனி ஷார்ட்ஸ் உங்களுக்குனே மேக் பண்ணி வேணா போடுறேன். நீங்கள் இந்த ஷாப்பில் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி நான் பெரிய ஃபேனு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவங்க கடையில் இங்கே வந்தாலே வந்து அவங்களுக்கு தெரியும். நம்மள ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாமா நூடுல்ஸ் வாங்கலாமான்னு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. கடைசியில் நூடுல்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து இப்போ நேராக வந்து சும்மா அந்த இங்கே தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் சின்னதாக குடை மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் எப்படியும் வந்து இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கறி வரதுக்கு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் வந்து அவங்க போட்டு கொடுக்குறது எப்படி 20-25 நிமிஷம் ஆகிடும். ஸோ நம்ம அந்த 25 நிமிஷம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க போட்டு வைக்கிறேன்ட்டாங்க. அப்படியே வரும்போது வாங்கி பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலி வி ரீச்டு நண்பர்களே. இந்த இடம் சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் விடிய காத்தால வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வாக்கிங் போவாங்க, அதே மாதிரி ஈவினிங்கும் அவ்வளோ பேர் வாக்கிங் போவாங்க. சூப்பராக இருக்கும். நாங்களாம் முன்னாடி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்போயுமே வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு ஆள் இல்லையே, இப்போ நிற்கிறாங்க. கொட்டுற அன்னைக்கு கொட்டுற மலையில வந்தோம், அதுல கூட வந்து அவ்வளோ பேர் நின்று இருந்தாங்க. மில்க் ஷேக், அதான் ஷேக் பண்ணுறியா? நியூட்ரலா தனியாக சாப்பிட்ருக்கியா? நானும் சாப்பிட்டது இல்லை. ஹவுஸ் இட்? இது மூஞ்ச பார்த்தா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? இல்ல நான் டேஸ்ட் வந்து பண்ணுவேன். ஓகே எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ராசஸிங் மோடுக்கு போறனால நல்லா இல்லையோன்னு உங்களுக்கு தோணும். அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றோம் பாருங்க. இது வந்து இந்த அவுல் இருக்குல்ல, அங்க அவல் பால் அங்க குடிச்சுமே கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்த மாதிரி வருது. சாக்கோ சிப்ஸ் அன்னைக்கு வாங்கினது அதுல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நமக்கு வந்து நூடுல்ஸ் கிடைக்காத காரணத்தினால நமக்கு வந்து வாங்கி வச்சோம் ஒரு தீனி. ஓகே நண்பர்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு நம்மளோட நூடுல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கூட ஒரு 2-3 பரோட்டா வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம போகிறது வேற ரூட்டு. சிட்டிக்குள்ளேயே மழை விட்டுருந்துச்சு, மழை பெய்யல அப்படின்னா மொத்தமாக மழை விட்டுருச்சுன்னு அர்த்தம். பார்க்கலாம் நம்ம உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வெதர் சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் வரதா மழை மாதிரி போட்டிருந்தாங்க. ஈவினிங் மழை வர மாதிரி போட்டிருந்தாங்களா? ஈவினிங் வரதா மழைங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஓ ஈவினிங் வரதா, பரவாயில்லையே, கரெக்டாக தான் சொல்லிருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஒரு நூடுல்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக காரம் அதிகமாக போட சொல்லி வாங்கியாச்சு. ஆம்லேட், அப்புறம் வந்து 4
பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எஸ், வீட்டுல போயிட்டு அதை அன்பாக்சிங் பண்ணலாம் நம்ம. சரிங்களா, அன்பாக்சிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரிவ்யூ கொடுத்துடலாம். கைஸ், இந்த லெஃப்ட் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கா. அந்த கடைக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் போட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அப்பதான் எல்லா ஏரியாலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாங்க. அது இப்போ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலயுமே தெரிஞ்ச அளவு தண்ணி தேங்கல. இந்த கடையில சூப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப் நல்லா இருக்குமா? ஆமா, அங்க பயங்கர கூட்டமா இருந்துச்சு பாத்தியா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. அந்த கடையில ட்ரை பண்ணியா? நான் ட்ரை அதுக்கு ஆப்போசிட் கடையில ட்ரை பண்ணிருக்கேன். இங்க நல்லா இருந்துச்சு. ஆனா நீ குடிச்சு பாத்தியா? ஓ, அங்கதான் நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்க எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களே. அங்கதான் நினைக்கிறேன். நீ மாட்டு வால் சூப் ட்ரை பண்ணிருக்கியா? அங்கதான். இல்ல, அங்க அதுவும் இருக்கு. ஆனா அது ஆப்போசிட் கடையில் நான் ட்ரை பண்ணிருக்கேன். காலேஜ் படிக்கிற டைம்லலாம், ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் அங்கே தான் வந்து சாப்பிட்டு வருவேன் நான். சூப்பராக இருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் வந்துட்டு விக்கி நான் அன்னைக்கு வந்தோம்ல, செம்ம இதோ இப்பவே தண்ணி தேங்கி தான் இருக்கு பாரு. இங்க செம்ம தண்ணியா இருக்குல்ல. இங்க அன்னைக்கெல்லாம் வந்து முடியல, அவ்வளோ தண்ணி, அவ்வளோ பள்ளமா இருந்துச்சு. இந்த பாரு, கார்லாம் ரைட் ஏறி போகுது, லெஃப்ட் வர காரு. எதனா ஒரு ரீசனா இருக்குமா? இருக்கலாம். ரைட் ரொம்ப பள்ளம் போல. என்ன தெரியுதா கண்ணுக்கு? தெரியல. ஏதோ கல்லு போட்டு வச்சிருக்காங்கப்பா. ரைட் ஏறி தான் போகணும் நம்ம. இந்த இடத்துல இவ்ளோ இதா இருக்குன்னா, அட கடவுளே, இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சு வந்தேன் நானு. ஓ, தெரியுது, இப்ப தெரியுது. அப்பா, ஃபுல் தண்ணி. இப்பதான் தண்ணி இல்லன்னு பேசுறோம். அதுதான் இந்த இடத்துல அன்னைக்கு இன்னும் தண்ணி அதிகமா இருந்துச்சு. அத நான் சொல்லல, இந்த டேஷ்போர்டு வேற வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ இந்த இடம் தான் அந்த இடம். ஆனா இப்ப தண்ணி கம்மி ஆயிடுச்சு. நீ வேற இந்த சைடு பாரு, அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. தண்ணி தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரோட்ல இருந்து, இந்த லாரி. அதான் இங்க பத்தியா பள்ளம் லெஃப்ட் சைடு. அதான் ஃபுல்லா தண்ணி, ஃபுல்லாவே தண்ணியா தான் இருக்கு. இங்க இதுக்கு மேல தண்ணி இருக்காது. அந்த இடத்துல தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த இடத்துல இல்ல, மொத்தமாவே ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. கைஸ், ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகி விட்டோம். ஸோ பார்த்தீர்கள் என்றால் நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டா பார்சல், நூடுல்ஸ் பார்சல், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வந்து டேஸ்ட் பாருங்க. இதுக்கு ஆயிலா இல்லாத மாதிரி இருக்கு கொஞ்சம். நல்லது தானே? நல்லது தான். நீ தானே ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொண்டு வந்து போன வேண்டிய, அதனால தான் சொல்கிறேன். அது மேடம்கிட்ட கேட்டு தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எவனா ஆயில் அதிகம் இருந்ததா டேஸ்ட் அதிகம்னு என்கிட்ட சொன்னான். ஆயில் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் அதிகம். அதே மாதிரி உடம்புக்கும் வந்து மற்ற வச்சுக்கோங்க வச்சு செய்யும். ஆமாம், ஓகேவா? சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு பார்க்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக கூட சொல்லியிருக்கேன். உனக்கு காரம் பிடிக்காது சொல்லிக்கிற லெவலுக்கு ஆக ஒவ்வொன்று இல்லைங்கிறியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நீ இங்க ஒரு கடையில வாங்குவல, எனக்கு அந்த லெவலுக்கு டேஸ்ட் இல்ல, தெரியல. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. அது சாப்பிடாம சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும். இப்போ நூறு இடத்துல ஒரு டேஸ்ட், இந்த டேஸ்ட் ஒரு தனி டேஸ்ட். நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், நல்லா இல்லைன்னு சொல்லல. எவ்வளோ நாள் வச்சுக்கிறோமா சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். எஸ், எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போறது ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற டேஸ்ட் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற விஷயம் வந்து அவளுக்கு பிடிக்காது. இதான் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு முகன இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயம் வந்து ஒத்து போகும். எங்கன்னா ஏற்காடில் ஒரு மீன் கடை சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒத்து போவோம். ரேர், ஒத்து போற விஷயம் ரொம்ப ரேர். இது ஆக்சுவலா நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தங்க டேஸ்ட் பட்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியாது இந்த கடை தான் நல்ல கடை, இந்த கடை நல்ல கடை இல்லை. ஒரு கடையில பிடிக்குன்னா இன்னொருத்தங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிச்சிருக்கானா இன்னொரு கடையில ராஜ் வாங்குவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ராஜுக்கு அதை விட இது பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தங்க டேஸ்ட் மாறும், அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நீங்க போய் சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய ஃபுட் ரிவ்யூ பார்ப்பீங்க, அது பார்ப்பீங்க, இது பார்ப்பீங்க, பிளா 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 பிளான்னு பார்ப்பீங்க. ஸோ அதை எதையுமே யூடியூப்ல பார்க்காம கூகுள் ரிவ்யூஸ் பாருங்க. அதில் எத்தனையாவது ஆயிரக்கணக்கில் வந்துட்டு என்ன கரெக்ட் தானே? ஆக்சுவலா நான் இதுவரை டிராவல் பண்ணதை வச்சு சொல்றேன். கூகுள் ரிவ்யூஸையும் நம்ம கூகுள் ரிவ்யூஸ் இப்பெல்லாம் பெய்ட் ரிவ்யூஸ். ஈவன் நீங்க ஒரு ஹோட்டல் புக் பண்றீங்கன்னா கூட நான் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து பண்ண சொல்ல மாட்டேன். ஒன்று booking.com இல்லை அகோடா அந்த மாதிரி வெப்சைட்ல அந்த ஹோட்டலை புக் பண்ணி ஸ்டே பண்ணவங்க மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும். அப்படி இருக்கிற ரிவ்யூஸ் பார்த்து போறது பெஸ்ட். கூகுள் ரிவ்யூஸ் நம்பாதீங்க. எல்லாம் நல்லா சொந்தக்காரங்க அவங்க இவங்க வரவங்களை வந்து பூர்த்தி போட வைக்கிறது. எப்படி நம்பலாம்னா, ஒரு இடத்த வந்து ஒரு 10,000 பேர் ரிவ்யூ பண்ணிருக்காங்க, அது வந்துட்டு அதுவுமே தாண்டி 4.5 4.2க்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை நம்பி போகலாம் கூகுள் ரிவ்யூஸ். ஆனா பர்டிகுலரா வந்து ஒரு 400 பேர் 500 பேர் 1000 பேர் பண்றாங்கிறது வந்து கொஞ்சம் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ரிஸ்கா இருக்கு.
ஏன்னா இப்ப போற இடத்துல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க நின்னு பண்ண வச்சுட்டு போறாங்க. அது நான் வந்து நடக்குது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரெஸ்டோ பார் போயிருந்தோம் நாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க கிட்டன்னு இல்ல எங்கிட்டயும் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம நார்மலா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ரெஸ்டோ பார்ங்கிறது வந்து நம்ம ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அந்த இடத்துல வந்துட்டு நாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல நீங்க வந்து கூகுள் இந்த ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி பண்றாங்க நிறைய இடத்துல. ஸோ அதை ஒரு சில மக்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம், அதாவது ரிவ்யூங்கிறது ஒன்று சும்மா கிடையாது. ஏன்னா அதை நம்பி இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு குரூப்ல வந்து 5 பேர் போனாங்கன்னா அவங்க வந்து 5 பேருக்கு 5 காம்ப்ளிமெண்ட்ரி தர மாதிரி பேசுறாங்க. ஸோ 5 பேர் ரிவ்யூ போட்டுறாங்க. 5 ரிவ்யூ ஈஸியா வந்துருது. ஸோ ஒரு நாளைக்கு இவங்க ஒரு 100 பேர்த்த கலெக்ட் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நாள்ல 1000 ரிவ்யூ ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ கூகுள் ரிவ்யூஸுங்கிறது அதை நான் வந்து நம்புறதை வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த மாதிரி ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் பண்ணும்போது இந்த booking.com சொன்ன மாதிரி அகோடா இந்த மாதிரி இதை பார்த்து போகிறது. ஏன்னா அது நம்ம அங்கே புக் பண்ணாதான் நம்மளால வந்து ரிவ்யூ போட முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சம் அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது. ஸோ கைஸ் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவளும் போய் தூங்கிட்டா, அதாவது ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் முடிச்சுட்டு வரதுக்கு 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது லைவ் முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ எஸ் நண்பர்களே, ஸோ அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பரோட்டா வந்து கெட்டு போயிடுச்சு. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு வாங்கினது, நம்ம வந்து அது கெட்டு போயிடுச்சா என்னென்னு கூட நான் செக் பண்ணல. ஸோ இவ்வளோ டைம் லேட்டாக விட்டதுனால அதை நம்ம டேஸ்ட் பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். எஸ் கைஸ், ஸோ இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இனிதே நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் வருது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ் நண்பர்களே, ஸோ எல்லாருக்கும் டாடா பை, லவ் யூ ஆல், see you guys. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் டாடா பை, இனிய இரவு வணக்கங்கள். இல்லை ஈவினிங் பார்க்குறேன்னா ஈவினிங் வணக்கங்கள் ஓகேங்களா. ஏன்னா இந்த வீடியோ ஈவினிங் தான் வருது. ஸோ டாடா பை கைஸ், லவ் யூ ஆல்.